வணக்கம். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பௌர்ணமி யோகத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு யோகம். போன வீடியோவில் சூரியனை பற்றி பார்த்தோம், இந்த வீடியோவில் சந்திரனை பற்றி பார்ப்போம். ரெண்டுமே ஒளி கிரகங்கள். இந்த ஒளி கிரகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு புகழை அடைஞ்சிருவாங்க. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ, அதாவது நீங்கள் என்ன ராசியோ அதற்கு நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கணும். சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணையிறது அமாவாசை யோகம்னு சொல்லப்படுது. அதில் மெயினாக சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது அதை பௌர்ணமி யோகம்னு சொல்கிறோம். ஒரு முழு நிலவாக சந்திரன் இருப்பார். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன், தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் தாயும் தந்தையும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஜாதகருக்கு முடிவு எடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது. ஒரே சீராக முடிவு எடுப்பார், தெளிவாக இருப்பார். ஒரு சில பேர் அந்த சந்திரன் கெடும்போது தான் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் பாதிப்படையும் போது தான் அந்த குழப்பங்கள் ஏற்படும். சந்திரன் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த குழப்பமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்த விஷயத்தில் கரெக்டாக கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அதுக்கப்புறம் உடல் காரகன் சொல்லக்கூடியவர் சந்திரன் தான். சந்திரன் நல்ல பலமாக இருந்தார், பௌர்ணமி யோகத்தில் இருந்தார் அப்படின்னா உடலில் எந்த ஒரு நோய் தொந்தரவோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சந்திரன் பாதிப்படையும் போது தான் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணுறது, தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் வர்றது, உடம்புல சக்தி இழக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாமே கொடுக்கும். இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறவங்க வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளாவது புகழ் அடைவாங்க, முன்னேற்றத்தை அடைவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தனுசு லக்னமாக இருந்தது அப்படின்னா சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பார். அதே துலா லக்னமாகுதுன்னா சந்திரன் 8ல் இருப்பார். அதே மிதுன லக்னமாக இருந்ததுன்னா சந்திரன் 12ல் இருப்பார். இந்த மாதிரி 6, 8, 12 மறையாமல், அதாவது லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் உறுதியாக நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அரிசி கடை வச்சு டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா கட்டாயம் சந்திரன் நல்ல பலமாக இருக்கும். அதுக்கப்புறம் உணவு தொழில்கள் எல்லாமே சந்திரன் தான். ஹோட்டல் கடை வச்சு டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா சந்திரன் கட்டாயம் பலமாக இருக்கும். அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு உண்டான கிரகம் சந்திரன் தான். சந்திரன் ஒரு நீர் கிரகம் அப்படிங்கிறதுனால நீர் சார்ந்த துறைகளில் முன்னேற்றத்தை அடைகிறாங்க அப்படின்னாலுமே சந்திரன் பலமாக இருக்கும். அதாவது குளிர்பானங்கள் வச்சுருக்கிறது, கடல் சார்ந்த பகுதியில் வேலை பார்க்குறது, கப்பலில் வேலை பார்க்குறது, பால், தயிர், அரிசி கடை, இது எல்லாமே சந்திரன் தான். அதன் மூலிமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுப்பார் இந்த பௌர்ணமி யோகம் இருக்கும்போது. ஏன்னா சந்திரன் பாவ கிரகங்களோட எது கூடயும் சேரக்கூடாது. சனி ராகு கேது கூட சேராமல் இந்த மாதிரி பௌர்ணமி யோகத்தில் இருக்கும்போது சந்திரன் நல்ல பலம் அடைஞ்சிருவார். உங்களுக்கு தேவையில்லாத குழப்பமோ மன பயமோ பதட்டமோ எதுவுமே இருக்காது. தெளிவாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நோய் தொந்தரவே இருக்காது. தாயாருடைய அன்பு பாசம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இந்த மாதிரி பௌர்ணமி யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா என்றாவது ஒரு நாளாவது வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.